இந்த நவராத்திரியில் 9 நாளும் 9 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் தேவியை கொண்டாடுவோம். அவங்கள ஒருத்தர் யாருன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வந்து ஷிலாபுரி, செகண்ட் வந்து பிரம்மச்சாரிணி, தேர்ட் வந்து சந்திரகட்டா, ஃபோர்த் வந்து குஷ்மாண்டா, ஃபிஃப்த்து வந்து ஸ்கந்தமட்டா, சிக்ஸ்த்து வந்து காத்தியாயினி, செவன்த் வந்து காலாத்ரி, எயித்து வந்து மகாகௌரி, நைன்த்து வந்து சித்தாத்ரி. ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம துர்கா மாதாவை வர்ஷிப் பண்ணுவோம். அவங்க வந்து நமக்குள்ளே இருக்கிற கெட்ட தாட்ஸ், ஆங்கர், லேசினஸ், பேட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் நமக்குள்ளே இருந்து அவங்க ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மியை வழிபடுவோம். யாருக்கு தான் லக்ஷ்மி வேண்டான்னுவாங்க. ஒன்ஸ் நமக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் லக்ஷ்மியை கும்பிட ஆரம்பித்தோம்னா லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு செல்வம் இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. லக்ஷ்மினா ஒரு செல்வம் இல்லை, அவங்க நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம், எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இது எல்லாத்தையும் தருவாங்க. லாஸ்ட் 3 நாள் சரஸ்வதியை வணங்கணும். அதான் நம்மளுக்கு செல்வம் இருந்தாலும் ஞானமும் வேணும்ல. ஸோ சரஸ்வதி நம்மளுக்கு ஞானம் கொடுப்பாங்க. ஞானம் இருந்தால் செல்வத்தை பார்த்துடலாம், ஆனால் செல்வம் வண்டி இருந்தால் அது எப்பவுமே நம்ம கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கெயின் நாலேஜ். நம்ம இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து கொலு பின்ன சரஸ்வதி பூஜைவை இந்த டைமில் கொண்டாடுவோம். பின்ன கடைசியில் ஆயுத பூஜையோடு முடிப்போம். கேரளாவில் எஜுகேஷன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த நேம் ஆஃப் வித்யாரம்பம் என்ற பேரில் சின்ன பசங்களுக்கு வந்து அவங்க பேர் எழுத இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குஜராத்தில் ஃபேமஸான கர்பா அண்ட் தாண்டியா நைட்ஸ் இந்த டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் ஹல்தி குங்குமம் என்ற ஃபெஸ்டிவலும் இந்த டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். வெஸ்ட் பெங்கால், ஆசாம், ஒடிசாவில் வந்து துர்கா பூஜை கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவில் வந்து ராம்லீலா பின்ன தசராவும் கொண்டாடுறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் கொஞ்சம் பேரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க போல், அவங்க வந்து குழு தசரான்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் வந்து பதுக்கம்மா ஃபெஸ்டிவல்ன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நவராத்திரி அப்போ நிறைய பேர் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. கடவுளுக்கு நம்ம என்ன தான் வேணுனாலும் அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணோம்ல, அதனால தான் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதோட இன்னொரு சயின்டிஃபிக்கான ரீசன் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மைண்டு காம் ஆகும், அப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நவராத்திரி அப்போ நீங்கள் எதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். கடவுள் ரீதியாகவும் சரி, உங்கள் உடம்பு ரீதியாகவும் சரி.